ஹாய், ஹலோ, வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈவினிங்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஸ்நாக்ஸ். அதாவது என்ன கிழங்கு போண்டா குட்டி குட்டியா செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையானது 2 உருளைக்கிழங்கு இப்பதான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிட்டு இதை அப்படியே பாயில் பண்ண வேண்டியதுதான். அதான் பண்ணணும். நான் கொஞ்சமா செய்ய போறேன், அதனால 2 உருளைக்கிழங்கு தான். அதை எடுத்து நம்ம குக்கர்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு வேக வச்சிருங்க. இந்த விசில் வர வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வேற பார்க்கலாம். அடுத்து வெங்காயத்தை 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் நிறைய போட்டால் பிடிக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, நான் குட்டி தக்காளியாக எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி வேணா போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஒரு தக்காளி நான் குட்டியாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக தான் செய்ய போகிறேன். நான் இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சமாக செய்கிறதுனால இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் காரம் தேவை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, இவ்வளோதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அடுத்து கடலை மாவுங்க. அந்த கடலை மாவை நம்ம உப்பு, இதில் நிறைய பேர் மிளகாத்தூள்லாம் போடுவீங்க, போடுறாந்த போட்டுக்கோங்க. பட் நான் போடலை. வெறும் நான் மாவை மட்டும் உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே அதை பசைஞ்சு கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு. பஜ்ஜி மாவு அளவுக்கு இதே மாதிரி நல்லா அதை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால தான் இவ்வளவு. நீங்கள் நிறைய எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவுமே நிறையவே சேர்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா கட்டி இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம விசிலேருந்து எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பாயில்டாக இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட இருக்குது பாருங்கள். தோலை உரிச்சாச்சு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி பிசைஞ்சிருக்கேன். பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம இதிலே உருளைக்கிழங்குலே உப்பு போட்டாச்சு. ஒரு சில பேர் எடுத்துட்டு கூட உப்பு போடுவீங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். கிழங்கு நல்லா ஆயில் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ சேர்க்கனாலும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு வதக்கிடலாங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கும் போது தான் அந்த ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். சில பேருக்கு பச்சையாக இருந்தால் பிடிக்காது. நம்ம அதனால கொஞ்சம் பாயில் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டு எடுத்துக்கிறோங்க. தக்காளியும் நம்ம சேர்த்துட்டோம். நம்ம கொஞ்சம் சின்னதாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளி தான், அவ்வளோதான் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்குறோன்னா மஞ்சத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல போட்டோம், அதனால் இதுக்கு தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுங்க. இது கூட 2 பூண்டு பல்லும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறனால நிறைய பேர் கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு 4, 5, 3 உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு அதில் தட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும். நல்லா பாருங்க, ரொம்பலாம் இதாகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அவ்வளோதான். இது கூட நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு எல்லாமே இதிலே கரெக்டாக இருக்கும். நம்ம மாவுக்கு தேவையான அளவு சேர்க்கணும். மாவுக்கு தனியாக சேர்த்துருக்கோம். இதுலையுமே நம்ம தனியாக இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டோங்க. பார்த்தீங்களா? இதை நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே உருளைக்கிழங்கு அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு கொஞ்சமாக செய்கிறதுனால தான் இவ்வளோ. நிறைய செஞ்சால் இன்னும் பெருசாக நிறையவே செய்யலாம். நான் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்கு செய்கிறப்போ நீங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க.
மல்லித்தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் இல்லாதனால ஆட் பண்ணல. நீங்கள் இருக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஷேப்பை பிடிச்சி வச்சுருங்க. பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம கடாய் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு மாவையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். கடாயை சூடு பண்ணுறதுக்கு ஊற்றியாச்சுங்க. நம்ம எடுத்து வச்சிட்டோம். நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் ஆயில் அது கூட ஆன் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஆயில் நல்லா சூடேறட்டுங்க. சூடேற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி வச்சிருந்த உருண்டையை எடுத்து அந்த மாவோடதுல எல்லாத்தையும் கரெக்டாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு எடுக்க வேண்டியதாங்க. நல்லா பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இது இப்போ அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாங்க ஆயிலில். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா ஈக்குவலாக வேகும்போது தான் நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்குலாம் அந்த மாதிரி கிழங்கு போண்டா அப்படி கடையில் வாங்குவீங்க. நாங்களாம் இங்கே ரெகுலராக சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் கிழங்கு போண்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் காரம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காரம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால இதில் பச்சை மிளகா அந்த மாதிரி எந்த மிளகாத்தூள் எதுவும் அதிகமாக ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஈவினிங் குழந்தைங்க வந்தோடனே ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீதி இருக்க மாவையுமே நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்துட்டு இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.